ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்னதாக எல்லோரும் முன்னாடியும் பயங்கரமாக அவமானப்பட்டிருப்பாள். ஸோ பயங்கர ஃபீலிங்ஸில் வீட்டுக்கு வருவா. இவ்வளோ செம்ம டயர்டாக இருக்குனாலப்பா என்னால் முடியலடா, இன்றைக்கி நாள் மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே தூங்கிடுவா. பார்த்தா இவன் தம்பி அங்கே தானே இருந்தான். அவனும் பின்னாடியே வந்து இவன் என்ன ஃபீல் பண்ணுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்ப்பானே. இவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருப்பா. சரின்னு அவனும் அப்படியே போயிடுவான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுறாங்க. அவன் செக்ரட்டரியும் பாஸ் உங்கள் காரை வந்து வாஷை கொடுத்தாச்சு, ஸோ அது ஒரு 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இவனும் இல்லை அது வாஷ் பண்ணாலும் அதில் பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் ஆர்டர் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. சரி ஓகே பாஸ், அப்போ உங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் கீப்பிங்கே வந்து எல்லாரையும் மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களே. இல்லை வேணாம் அவங்களாம் அப்படியே இருக்கட்டும், ஏதாவது சேஞ்சஸ்னால் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவோம். சரி ஓகே பாஸ், அப்போ அது ஒரு சாதாரண வேக்யூம் கிளீனர் தானே, அதுக்காக மட்டும் எதுக்கு இவ்வளோ க்யூரியஸாக இருக்கீங்க, ஒன்று இல்லைனா இன்னொன்று வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களா. அது உங்களுக்கு தெரியாது, அது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா எனக்கு, அது ஒரு லிமிட்டெட் எடிஷன், அதோட ஃபவுண்டர் வந்து அது ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. அப்புறம் தான் இவனே வந்து நினச்சி பார்த்துமா ஒரிஜினலாகவே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேறு கம்மு தானே பேர் வச்சுருப்பான். அந்த கம் வேறு யாருமே இல்லை, இவங்க வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இவனை வளர்த்த அந்த மெய்டு தான் வந்து கம்மு. ஸோ அவங்க ஞாபகமாக தான் இந்த மிஷினுக்கே வந்து அவன் கம்முன்னு பேர் வச்சுருப்பான். அவங்களுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுமா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மிஷினை வந்து அவங்க தான் இவனுக்கு ப்ரெசென்ட்டே பண்ணியிருப்பாங்க. நான் இல்லாத டைம் இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, போய் எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை எனக்கு உடம்பு நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஸோ அதனால தான் இதை உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லியிருப்பாங்களா. இல்லை நீங்கள் ஒழுங்காக ரெடி ஆகிட்டு வாங்க, நீங்கள் இல்லாமல் அந்த வீடு சுத்தமாகவே இருக்காது, நீங்கள் தான் வந்து என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்லாம் வேறு சொல்லியிருப்போம். அவங்களும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும், அதனால தான் அவங்க பத்தாத்துக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிருப்பாங்க. அதனால தான் இவன் அந்த மிஷனுக்கு அந்த பேரே வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக உட்காந்துட்டு இருப்பானே. பட்டுன்னு பார்த்தா அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் இருக்கும், அதை வேறு எடுத்து பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா அந்த ஹார்ஸ் செட் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகும். இந்த சைடு பார்த்தா இவ்வளோ காட்டுவாங்க, எல்லாருமே பயங்கரமாக கலாச்சிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோ வேறு பயங்கர வைரலாக போயிடுமா. ஸோ இவளை பார்த்த உடனே எல்லாருமே ஹார்ஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவள் ஃப்ரெண்டு ஜூவும் வந்து அதை ஃபோன்லேயே பார்த்துட்டு, இது செம்ம காமெடியாக இருக்குது தெரியுமா, என்னோடய வயிறு பயங்கரமாக வலிக்குது, நீ என்ன பயங்கரமாக காமெடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சிரிச்சிட்டு இருப்பாளே. மரியாதையே ஃபோனை கொடு, இப்போ சாப்பிட்ற வேலைக்கு தானே வந்த, ஒழுங்காக சாப்பிட்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக தேடிட்டு இருப்பாளே. நீ பேசாமல் வேலை தேடலை நிறுத்திட்டு ஆக்டிங்கு தேடு, நீ ஒரு பயங்கரமான காமெடியனாக வேணால் வரலாம், பேர் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, இது போதாதா, நீ ஒரு பயங்கரமான காமெடியனாக வரலாம், உனக்கு நிறைய காசும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிருப்பாளே. நானே டோஜன் பார்த்துட்டான்ற ஃபீலிங்ஸில் இருக்கேன், நீ வேறு என்ன கலாச்சிக்கிட்டே இருக்க, ஒழுங்காக ஒரு ஐடியா சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இந்த உலகம் கடல் மாரி, இப்போ இவன் போனால் இன்னொரு ஒருத்தன் வரதான் போகிறான், நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி பில்டப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ கலாய்பாளே. உனக்கு தெரியாது தெரியுமா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ஒரு சிம்பிளான கை தான், ரொம்ப சுமாரான பையன்தான், பட் ஆனால் அவன் அப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. உனக்கு தெரியாது, அவனை ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியில் தான் பார்த்தேன், அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டான், எல்லாருக்கிட்டையும் ஜோவியலாக இருந்தான், என்னை ஒரு ஃப்ரெஷர் பொண்ணுன்ற மாதிரியே ட்ரீட் பண்ணாமல் என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டான் தெரியுமா. வித் ஃபுல் ரெஸ்பெக்டோட எனக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தான், என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான், நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துமே அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டே இருந்தான். அவன் அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது தான் எனக்கு அவன் மேலே அவ்வளோ பெரிய க்ரஷ் வரதுக்கே ரீசனாக இருந்தது தெரியுமா. ஒரு வாட்டி கிளாஸில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் கூட கிளாஸில் மேக்கப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி வழியாக அவனை சைட் அடிச்சுட்டு இருந்தேனே கிளாஸை கவனிக்காமல், அதை வேறு அவன் பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்ல தெரியுமா, எவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணான் தெரியுமா. பட்டுன்னு அவன் பார்த்தவொடனே நானே கம்முன்னு இருந்துட்டேன். ஆனால் அதை அவன் நோட் பண்ணிவிட்டு நான் ஏதோ அவன் பார்க்கலான்னு நினச்சேன், பார்த்தா மறுநாள் வந்து என்னோடய கபோர்டில் கிட் இங்கே பாரு கிளாஸை ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட்டு ஒட்டி வச்சுருந்தான் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனேப்பா எவ்வளோ மொக்கையான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாளே. ஏன்டி நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இன்சல்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபீல் பண்ணிருப்பாளே. சரி ஓகே, இந்த கதையெல்லாம் விடுங்க மேடம், நீங்கள் நேற்று ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிங்களே, அவனை போய் மீட் பண்ணோன்ற ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களே. ஐயோயோ அது ஆமாம் இல்லை, அதை வேறு நான் மறந்தே போயிட்டேன், அவன் வேறு என்னை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு ஃபீல் பண்ணிருப்பா. இந்த தலைவலி பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வேறு ஒன்று வருதே, அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வேறு உட்காந்துட்டு இருக்கும்.
ஒரு வழியா இவளும் ஜங்க மீட் பண்ண போயிடுவாளாம். ஜங்கு இவன பார்த்த உடனே அருவருப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவான். அப்படியே ஒரு ஸ்கேனிங்க போடுவானே, ஒரு வாரமா துவைக்காத பேண்ட்டு, அங்கங்க அழுக்கா இருக்க ஷர்ட்டு, என்ன பொண்ணு இவ தலைக்கு வேற குளிச்சே இருக்க மாட்டா போல, 1 வாரம் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மாரி அருவருப்பா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானே. ஐய்யய்யோ! என்னடா பாக்டீரியாவா வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சானிடைசர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். இவளுக்கு வேற ஒண்ணுமே புரியாது. என்னது இது? ஏன் அடிக்கிறீங்க என் மேல? அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. கவலைப்படாத, இது மனுஷங்கள எதுவும் பண்ணாது. பாக்டீரியாஸ்லாம் இருந்தா அதெல்லாம் கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பானு. சரி ஓகே, நேற்று வந்து ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் பேசிக்காகவே அப்படிலாம் பிஹேவ் பண்ணுற பொண்ணே கிடையாது. நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. நான் எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் ட்ரீட் பண்ணுவேன். நேற்று ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த பில்லை மட்டும் செட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கான பில்லை வேற கொடுப்பானா. இவ்வளோ வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து பார்ப்பாள். பார்த்தா அதில் $3500 போட்டிருக்கும். ஆமாம், என்னது இது $3500 போட்டிருக்கு, என்னோட ஒரு மாதம் செலவு தருமா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, மரியாதையாக என் காருக்கான பில்லை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஹலோ ப்ளீஸ், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னும் வேலை கூட கிடையாது. தயவுசெய்து ஏதாவது டிஸ்கவுண்ட் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்காக பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. நான் தான் சொல்கிறேன், என்கிட்ட வேலை கூட இல்லை, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். நான் வேலை கிடச்ச உடனே நீங்கள் வேணால் 1 மாதம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவார். சரி ஓகே, நீ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற, சரி ஓகே, இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த வேக்யூம் கிளீனரை வாண்டட் போஸ்டர் இருக்கும்ல, அதை வர காட்டுவான். என்னது இது உங்களுதா? இது என்கிட்ட தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். என்னது உங்ககிட்ட தான் இருக்கா? அப்போ எனக்கு ஒரு அனானிமஸ் கால்லாம் வருது, மெசேஜ்லாம் வருது, இந்த மாதிரி என்கிட்ட தான் இருக்குது, மரியாதையாக எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன்லாம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் வேற அந்த மெசேஜ் எடுத்து காட்டுவானே. அந்த மெசேஜில் இருக்க நம்பரை வேற பார்த்துட்டு இவன் செம்ம ஷாக் ஆகிடுவான். என்னது, ஐயோ இவன் என் தம்பியாச்சே, இவன் வேற நடுவில் பூந்து என்ன குட்டையை குழப்பறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே மூட் ஆஃப் ஆகிடுவா. இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட தான் அந்த வேக்யூம் கிளீனர் இருக்குது, நானே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இதில் வேறு 1 மில்லியன் கிஃப்ட் வேறு கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ அது எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா என்னோடய ப்ரைஸில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. டிஸ்கவுண்ட்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அப்படியே சானிடைசர் அடித்து விட்ருவான். இவனும்ப்பா இவ்வளோ அழுக்கான பொண்ணு வேறு நம்மக்கிட்ட பேசியிருக்கா, நம்ம மேலே எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் மூஞ்சில் அடிச்சுப்பான். இவளாம் நேராக வீட்டுக்கு போயிட்டு அவன் தம்பியை தான் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பான். ஏன் டாடி, அந்த போஸ்டரை பார்த்தவொடனே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானடா, நீ நைஸாக அதில் ஆட்டை போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசிட்டு போல. உடனே பார்த்தா ஜூ கால் பண்ணுருவா. இந்த மாதிரி டோஜன் வந்து ஒரு பார்ட்டி பிளான் பண்ணியிருக்காரு, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இவளுமா, நான்லாம் வரல, உனக்கு தான் என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வாள். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோர்ஸ் பண்ணுவான். இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை கட் பண்ணுருவா. கட் பண்ணிவிட்டு ஆனால் ஆளாக ரெடி ஆகிட்டு போய் அவன் வீட்டு வாசல்லே நின்றுட்டுருப்பா. ஜூவா இவளை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவா. அடிப்பாவி, வரமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க, பரவாயில்ல இன்றைக்கினா கொஞ்சம் பொண்ணு மாதிரி அழகாக இருக்க, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போவா. உள்ளே போனோடனே இவளா எல்லாரையும் பார்த்தோன்னே, ஐயோ நான் வரல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடுவாளே, எல்லோரும் என்னை கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா டோஜன் வேற பார்த்துருவானா. உள்ளவா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் உள்ளே கூப்பிட்டுருவான். பார்த்தா இவங்களும் அப்படியே உட்காருவாங்களே. இவளா கரெக்டாக போய் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பா. இவளோட ஃப்ரெண்டும் வந்து கரெக்டாக செட் பண்ணி விட்ருவான், அந்த மாதிரி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வெக்கப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாளே. எல்லாரும் வேற அப்படியே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆர் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக போயிடும். அப்படியே கம்முன்னு தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் ஃப்ரெண்டும் ஏஞ்சி, இங்கே நம்ம குடிக்க தானே வந்தோம், எல்லோரும் குடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், இதுக்கு தேவையில்லாமல் கதை பேசிகிட்டு இருக்கீங்க, கமான் எல்லோரும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்லா அப்படியே என்டர்டெயின் பண்ணி டைவர்ட் பண்ணிவிடுவான் மேட்ரை. உடனே இவளும் சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாளே. இவனும் அப்படியே கிளாஸில் சரக்கு ஊற்றி கொடுப்பான். ஆஸ் யூஷுவல் இவளும் அப்படியே ஒளிஞ்சு குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பானா. பார்க்க செம்ம விட்டாக இருப்பான். உடனே இவனும் தலையில் அப்படியே தட்டி செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃப்ளோட் பண்ணிருப்பானே. உடனே எல்லாரும் பார்த்துட்டு, ஆமாம் என்ன பண்ணீங்க இப்போது, என்ன 2 பேரும் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன கதை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாறி போயிடும். இவனுமா அதை ரெஃப்யூஸ்லாம் பண்ணாமல் அப்படியே பல்ல இழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கா செம்ம ஜாலியாக போயிடும். ஆஹா இவனுக்கும் ஓகே தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வெளில உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பாளே. உடனே அங்கே டோஜனும் வந்துடுவான். டோஜனும் வந்துட்டு, நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், ஜூ எல்லாமே எனக்கு சொல்லிட்டா, அப்பா எந்த பொண்ணும் இதை பண்ணாது தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ அந்த வேலைக்கு போயிருக்க பாரு, கண்டிப்பாக எந்த பொண்ணுமே இதை பண்ணாது, ஆனால் நீ எந்த ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவும் இல்லாமல் நீ அதை பண்ண பார்த்தியா, நீ ஒரு சூப்பர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிருவானா. சரி வா நம்ம உள்ளே போகலாம், உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம், சரக்கு அடிக்கலாம், வா நான் உனக்காக தான் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போயிடுவான். உடனே இவளுக்கா செம்ம ஜாலியாக போயிடும். எனக்காக தான் வெயிட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தரையெல்லாம் உருண்டை அப்படியே பரண்டுட்டு இருப்பா. ஐயோ ஜாலியாக இருக்கே, என்னது இது இப்படி ஒரு ஃபீலாக இருக்குது, என் ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு
ஒளறிட்டு இருப்பாளே. உடனே அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு, "என்னடி ஆச்சு உனக்கு? திருப்பி அகைன் ஓவரா குடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளாம். "இல்ல, இல்ல என் ஹார்ட் ஒரு மாரி இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "ஐய்யய்யோ! என்னாச்சு? நான் வேணா ஆம்புலன்ஸ கூப்பிடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. "இல்ல, இல்ல இது நல்லாயிருக்கு. என் வயிறெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜாலியா அப்படியே குதிச்சிட்டு இருப்பா. பார்த்தா பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கும் போயிடுவாளா, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவனுக்கு மெசேஜா அனுப்பிச்சிட்டு இருப்பா. "ரொம்ப தேங்க்ஸ் நீங்க யாருக்கும் எதுவுமே சொல்லல. ஸோ அதனால நான் அந்த பார்ட்டிய ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வாளே. "ஏய் என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வரியா? நம்ம லஞ்ச் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. இவளுக்கா செம்ம ஹேப்பியா போயிடும். ஐய்யய்யோ! என்ன இவன் இப்படியெல்லாம் சொல்றான்? அவனுக்கும் அப்ப எல்லாமே ஓகே தான் போலயே! செம்ம ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பைத்தியம் மாரி பெட் மேல குதிச்சிட்டு இருப்பா. ஜோவும் ஃபர்ஸ்ட் டைம் நீ மீட் பண்ண போற. ஸோ ஏதாவது அவனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்வேர் ஷோரூமுக்கு வேற கூட்டு போயிடுவாளாம். அங்க இருக்க பொம்மைய வேற தடவி குடுத்துட்டு இருப்பாளே. "ஏய் என்ன பண்ற? மரியாதையா உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இவளும் அவளுக்கு தெரியாம அந்த தொட்டு பார்த்துட்டு இருப்பா. இவளும் உள்ள போயிட்டு, "ஏய் இங்க பாரு இந்த மாரி ஏதாவது ஒரு அண்டர்வேர வந்து அவனுக்கு கிஃப்ட்டா குடு" அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளே. "ஏன்டி அண்டர்வேரையா கிஃப்ட்டா குடுக்குறது? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ தான் மீட் பண்ணவே போகிறேன். இது ஒரு ப்ராப்பர் அவுட்டிங் கூட கிடையாது. இப்போ இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் ரொம்ப முக்கியமா என்ன? இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் கூட எதுவும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாரு. "ஏய் உனக்கு என்ன இப்போ அவனை மீட் பண்ண போகணுமா போக வேணாவா? அவன் இப்போ இந்த அண்டர்வேரை மட்டும் கிஃப்ட்டை பார்த்தான்னு வச்சுக்கோயேன் அவன் மூடே மாறும். உனக்கு புரியாது அதெல்லாம். மூடு மாறின உடனே உன்னை அப்படியே வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணுவான். இப்போ வெளில போகிறேன்னு சொன்னால் நீ என்ன கூட போகமாட்டேன்னு சொல்வியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. ஏய் அதெல்லாம் இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரி ஓகே நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அண்டர்வேரை வேற எடுத்து பார்ப்பாளே. என்னது இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. மென்ஸ் அண்டர்வேர்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக் ஆகி கேட்பாளே. ஏய் அவங்கலாம் ஸ்கூல் பசங்கலாம் என்ன பெரியவங்களுக்குலாம் இவ்வளோ காஸ்ட்லியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வாளாம். இவளும் உடனே அந்த விலைய பார்த்துட்டு என்னது இது $3500 போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக் ஆகி பார்ப்பாளே. உடனே பார்த்தா அங்கே ஜங்கு வந்து என்னோட $3500 எப்போ பே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியே இவளுக்கு அப்படியே மண்டைக்குள்ளலாம் ஓடிட்டு இருக்கும். இவளுமா பயந்து அப்படியே கூனி குறுக்கி நின்றுட்டு இருப்பாளே. ஐயோ இந்த அண்டர்வேரே போதும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாளே. சரி ஓகே ஓகே இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளே அப்படியே தர தரன்னு எடுத்துகிட்டு வந்துடுவா. இவளும் அந்த அண்டர்வேரை நல்லா கிஃப்ட் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பாள். இவனை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஃபீஸ்லேயும் உட்காந்துட்டு இருப்பா. பார்த்தா அவன் வந்தே இருக்க மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பாளே. பார்த்தா அவனும் வெளில வருவான். வெளில வந்துட்டு ஏய் ரொம்ப சாரி நான் லேட் பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இல்லை இல்லை நானே இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சமாளிச்சுட்டு இருப்பா. பார்த்தா இல்லை எனக்கு என் மேனேஜர் வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். ஒரு மாடல் வேறு வரலையா. ஸோ அதனால் அவன் வரலன்னு சொல்லிட்டு என்னை போட்டு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருப்பானே. உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் வேணால் அதை போய் பாருங்கள். நான் வேணா இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்வாரு. இல்லை இல்லை எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. நான் என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. இல்லை ஒரு மாடல் வரல ஸோ நீ எனக்கு அதுக்கு பதில் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். பார்த்தா உள்ள ஜங்கு இருப்பான் அந்த ஆஃபீஸில். ஏண்டி நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு பொய் சொன்னியா ஆனால் நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருப்பானே. பார்த்தா அங்கே இருக்க டிவியில் வேற இவன் நடித்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற ஓடிட்டு இருக்கும். அப்போ தான் அதை எடுத்தே இருப்பாங்க. பார்த்தா ஒரு ஃபுட்டை வேற நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே இவன் என்ன இப்படி கேவலமாக சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இவ்வளோ செம்ம டயர்டில் வந்து வீட்டில் படுப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற படுப்பாளே. அப்போ தான் ஃபோனே பார்ப்பா. பார்த்தா ஜங்கு வேற கால் மேலே கால் அடித்து வச்சிருப்பானா. ஐயோ ஐயோ இவனை வேற மறந்துட்டோமே நாளைக்கு நம்மளை பார்த்தோன்னா கண்டிப்பாக கழுவி ஊற்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது எதுவும் வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு இவ பாட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாளே. பார்த்தா ஒரு மெசேஜ் வரும். ஐயோ இவன் தான் போடியே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடயே அந்த ஃபோன் எடுத்து பார்ப்பாளே. பார்த்தா டோஜின் தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். இன்றைக்கி நீ மட்டும் இல்லைனா என்னை என் மேனேஜர் செம்மையாக திட்டியிருப்பான். என்னை நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பானே. பத்தாத்துக்கு எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது. அதனால தான் இமீடியட்டாக உனக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பானே. இவளுக்காக செம்ம ஹாப்பியாக போயிடும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே மேடம் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஜங்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு ஆமாம் நீ என்ன என் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை இல்லை நேற்று நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் உங்கள் ஃபோனை நான் எடுக்கல. மற்றபடி உங்களை அவாய்ட் பண்ணோம்னா எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். இவனோட செக்ரட்டரியும் பிஸ்னஸை பற்றி பேசிட்டு வருவாங்களே அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். நீ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஒழுங்காக வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஓகே நான் வந்து மீட் பண்ணுறேன் அந்த டிஸ்கவுண்ட்டை பற்றி கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. பட்டுன்னு பார்த்தா ஃபோனை கட் பண்ணிவிடுவான். பேசிகிட்டே இருக்கான் ஃபோனை கட் பண்ணுறான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்யூம் கிளீனர் எடுத்து பேக்கில் போட்டுப்பாளே. பார்த்தா டவுஜன் கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு ஆமாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை இல்லை நான் இன்றைக்கி ஃப்ரீ தான் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இல்லை இன்றைக்கி திருப்பி என்னோடய ஒர்க் பிளேஸ்க்கு வரியா நேற்று தான் லஞ்சு மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா. இவளும் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன ட்ரெஸ் போட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. ஐயோ ஹேர்ஸ்டைல் வேறு சரியில்லையே இந்த வேறு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இதெல்லாம் அப்புறமா இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓடிடுவா. பார்த்தா இவளும் ரெடி ஆகிட்டு அங்கே போய் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிருப்பாளே. பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு ஆமாம் நீங்கள் தானே சின்ன உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவாள். எங்கே கூப்பிட்றீங்க நீங்கள் நான் இங்கே டோஜனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். டோஜன் தான் என்னையும் அமிச்சார் உங்களை மேலே கூப்பிட்டு வர சொன்னார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாளே. ஆமாம் எதுக்காக என்னை கூப்பிட்டு இருக்கீங்க இவ்வளோ அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளா. இல்லை
மேலே போய் பேசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. பார்த்தா அங்கே டோஜினும் வந்துருவான். ஏய் நீ உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வேலையை பார்க்க போயிடுவாளாம். இவரும் வந்து ஒன்றுமே புரியாமல் ஆமாம் இங்கே என்ன நடக்குது டோஜின் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் கேட்பாளே. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போய் மாற்றிடுவா, எதுவாக இருந்தாலும் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஆஸ் யூஷுவல் தலைவன் நல்லா தடவி கொடுத்துட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிடுவான். பார்த்தா அந்த கம்பெனியில் தான் ஜங்கம் இருக்கான்ல, அவனும் செக்ரட்டரி கூட பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பானே. இந்த பிஆர் டீம் கூட நான் பேசுகிறேன் ப்ரொமோஷன்ஸ்லாம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சீரியஸாக பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவான். இவளும் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருப்பாள். இவங்க என்ன பண்ணுறான் இந்த ஆர்ஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பார்த்துட்டு இருப்பானே. இவளுமா வயிற்ற குறைக்கிற அந்த பெல்ட்டை வேற போட்டுட்டு நின்றுட்டு இருப்பான். என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, நம்மளை இப்படி நிற்க வச்சுட்டானே டோஜின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வேறு ஃபீல் பண்ணிருப்பா. பார்த்தாங்க எல்லா ஆன்ட்டியும் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு நின்றுட்டு இருக்கும். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு ஆமாம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தானே வந்தீங்க, இப்போ திடீர்னு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆவாளோ. நான் எதுவும் அக்செப்ட்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வாளே. இல்லை டோஜின் கிட்ட பேசிக்கோங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே கோமா நின்றுட்டு இருப்பாளே. டோஜினும் வந்துட்டு டார்லிங் நீ எதுவும் டென்ஷனாக வர, நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிரவே இவங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருப்பானா. உடனே அவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். இவளும் வந்து சரி ஓகே என்னவோ பண்ணி தொலை, எனக்கு இப்போ ஷூட்டு வேறு டைம் ஆகுது, சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு போயிடுவா. இவனுமா தயவு செய்து கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஷூட் முடிஞ்சு பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டல போய் ஷூட்டுக்கு இல்லை இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வேறு ஆரம்பிச்சிடும் ஷூட்டிங் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. ஹலோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதை வச்சுட்டு என்கிட்ட வேறு ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, இதுக்காக தான் என்னை யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்களா நீங்கள், உங்கள் ஷூட்டிங் நல்லா போகணும் என்னை ஒரு சப்ஸ்டியூட் மாடலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தேவையாப்போ இருக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிடுவீங்க, நான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு போகணுமா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க, நீங்களும் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. இதை வேற ஜங்கு நின்று ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருப்பானா. இப்போ பேசுகிறதெல்லாம் அவனுக்கா ஒரு மாதிரி ஆகிடும். இவனுமா வாயவே திறக்க மாட்டான், அப்படியே கம்முனே நின்று இப்போ பேசுகிறத மட்டும் கேட்டுருப்பான். அங்கே பார்த்தா கவுண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பரபரப்பாக வேறு ஓடிட்டு இருப்பாங்களே. இதுக்கப்புறம் நான் அட்லீஸ்ட் இப்போ நான் முழிச்சுக்கிட்டேனே, இவ்வளோ நாள் தான் 3 வருஷமாக நான் உங்களை நம்பி ஏமாந்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் ஏமாற போகிறதில்ல, இங்கே நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து ஷூட்லேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிளம்பிடுவா. பார்த்தா வெளில தான் ஜங்கு நின்றுட்டு இருப்பாள். அவனை பார்த்தோடே அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாள். ஹலோ இப்போல்லாம் எதுவும் பேச வேணாம், நான் இங்கே சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கம்முன்னு நின்றுட்டு இருப்பானே. இவனும் அழுதுட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுவா. இவனா அப்படியே அந்த டோஜனை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். இவளும் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. சரி இப்படி நம்பி வந்தால் என்ன இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நல்லா அழுது முடிச்சுட்டு சரி ஓகே எடுத்துகிட்டு வந்து வேக்யூம் கிளீனர் அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இதுதான் நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாள். இவனும் அப்படியே அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். உடனே அந்த செக்ரட்டரியும் வாங்கி ஆமாம் இது நீங்கள் கேட்ட வேக்யூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாலாம். காசு மட்டும் என்னால் இப்போ கொடுக்க முடியாது, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம டச்லேயே இருக்கலாம், நான் ஒன்ஸ் காசு சேர்த்த உடனே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவாள். இந்த செக்ரட்டரியுமாப்பா உங்கள் மீட்டிங்லாம் இன்றைக்கி ரீஷெடியூல் பண்ணாமல் எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. இவனுமா அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருப்பான், இவ வேறு இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவனும் லிஃப்ட்டுக்குள்ளே போவானே. பார்த்தா அந்த டோஜனும் உள்ளே வந்துடுவான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு. இவனுக்குமா இவன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே நின்றுட்டு இருப்பானே. அவனும் ஃபோனில் டார்லிங் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, இன்றைக்கி நம்ம வெளில போகலாம், என் மேனேஜர் வேறு என் உயிரை வாங்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட கதையை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லுவானே. பார்த்தா ஃபோனை கட் பண்ணிட்டு வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட சேம் டைலாக்கை பேசிகிட்டு இருப்பான். இவனுக்கா செம்ம கடுப்பாக போயிடும். அவட விஷப்பூச்சி இன்றைக்கி உன்னை சானிடைசர் வச்சு அடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சானிடைசர் எடுத்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்குமா ஐயோ என்னையா என் மேலே ஸ்ப்ரே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இங்கே ஒரு நிறைய பாக்டீரியா இருக்குது, அதெல்லாம் இதை அடித்தா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு எடுத்து அந்த ஸ்ப்ரேவை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் செக்ரட்டரியாக சேஃபாக எடுத்து மாஸ்க்கை மாட்டிக்கும். இவனுமா அந்த ஸ்ப்ரேவை அடித்து காலியே பண்ணிவிடுவான். காலி பண்ணிட்டு கிட்டத்தட்ட 5 பாட்டில் காலி பண்ணுறான். அந்த மாதிரி இவனும் அவன் ஃப்ளோர் வந்தவொடனே வெளில வருவானே. பார்த்தா அந்த லிஃப்ட்டு ஃபுல்லாக வெறும் புகையாக இருக்கும். எல்லாருக்குமே செம ஷாக் ஆகிடும், என்னது இது லிஃப்ட்டு ஃபுல்லாக வெறும் புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுமா எதுவுமே நடக்காத மாதிரி வெளில வந்துட்டு இருப்பான். உடனே அவன் செக்ரட்டரியும் ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எல்லாருக்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் இவங்ககிட்ட மட்டும் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. எனக்கு அவனை பார்த்தா மனுஷ ஃபீலே வரல, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவான். இங்கே கட் பண்ணால் சின்னதாக காட்டுறாங்க. அவளா சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமாக புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா ஜூ கிட்ட. ஜூக்கா செம்ம ஷாக் ஆகிடும். அடிப்பாவி என்ன சொல்கிற, இவ்வளோ வருஷமாக நம்ம கிட்டலாம் நல்லா வேஷம் போட்டு ஏமாற்றிட்டு இருந்தானா, அவன் 3 பேரை ஃப்ளர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியும் போதே நான் தான் சொன்னேன்ல, அவனை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குன்னு, பார்த்தியா இப்போ அவன் சுயரூபம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாளே. அவன் மேலே மட்டும் இல்லடி தப்பு, நான் தானே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், 3 வருஷம் அவன் பின்னாடி சுற்றி என் லைஃபே நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்போ தான் ஒன்று ரியலைஸே ஆகுது, எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு உனக்கு தெரியுமா, நான் பாரு ஒருத்தவங்களோட கேரக்டரே ஒழுங்காக ஜட்ஜ்
டச் பண்ண மாட்றேன், அதனால தான் எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு வேற புலம்புவாளே. உடனே ஜூவா ஏன்டி 2த்தையும் வேற கம்பேர் பண்ணுற, அது வேற இது வேற, நீ எதையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காத, விடு, இவன் இல்லைனா இன்னொரு ஒருத்தன், நீ எதுக்கு இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற அட்வைஸ் பண்ணுறப்பாளே. ஏய் உனக்கு புரிய மாட்டுது, உனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியுமா, குதிரை ரேஸு, அதில் குதிரைகள்லாம் கண்ணெல்லாம் மூடி அப்படியே ஓட விட்ருவாங்க, ஏன்னா அது அப்போ தான் கரெக்டாக அதோட டார்கெட்டை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாண்டி எனக்கும் என் கண்ணெல்லாம் மூடி 3 வருஷமாக அவன் பின்னாடியே க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால தான் எனக்கு வேறு எதுவுமே என் மண்டையில் ஏறல, அதனால தான் என்னால் கான்சன்ட்ரேட்டும் பண்ணி வேலை தேட முடியல, அதனால தான் எனக்கு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டு இருப்பா. உடனே இவ்வளோ வந்து சரி ஓகே விடு, நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ, இப்போ அவனும் போயிட்டான், நீயும் ஃப்ரீ ஆகிட்ட, ஒழுங்காக ஒரு ஜாபை தேடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு அட்வைஸ் பண்ணியிருப்பா. இவளும் ஃபுல் போதில் வீட்டுக்கு வருவாளே, பார்த்தா அவங்க அப்பாவா சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பார். இவளுக்குமா பயங்கர ஃபீலிங்ஸாக போயிடும். இதுக்கப்புறம்னா நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அப்படியே அவங்க அப்பாவுக்கு போற்றி விடுவாளே. பார்த்தா போற்றி விடும்போது அவங்க அப்பாவோட ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும், அதை வேற பார்த்துருவாளாம். நம்ம அப்பா பேர் ஒரு கிழிஞ்சு போன அண்டர்வேரை போட்டு படுத்துட்டு இருக்காரு, ஆனால் நான் ஒரு மாதத்துக்கான செலவை வந்து ஒரு 2 அண்டர்வேர் வாங்குறதுக்காக செலவு பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஒர்த்தே இல்லாத ஒருத்தனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுப்பாளே. இதை விட இந்த நாள் மோசமாகவே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் அப்படி தூக்கம் சொருவுமே. அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வரும், அந்த பாக்ஸை வேறு அந்த பேக்கில் தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதை வேற அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தானா நம்ம மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகி உட்காந்துருப்பாளே. பார்த்தா அவனும் அந்த வேக்யூம் கிளீனர் எடுத்து கீழே வச்சுட்டு என்னடா பாக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்து பார்த்துட்டுமா. சரி ஓகே ஓப்பன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவானே. உள்ளே பார்த்தா யூ அண்ட் மீ அவுட்டிங் போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இவனுக்கும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவானே. உள்ளே பார்த்தா யானை ஜெட்டி இருக்கும். சரியான ஜிபி முத்து ஃபேனாக இருப்பா போல். இவனுக்கா பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடும். பார்த்துட்டு அது அப்படியே பயத்தில் தூக்கி அடிச்சுட்டு இடி என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திட்டு இருப்பான். இவளுமா ஐயோ என் மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.